Today's topic of discussion, geriatric pharmacology. What is geriatric? It is a art and science of preventing disease in the geriatric population and promoting their health and efficiency. இது வந்து ஒரு ஆர்ட், இது வந்து ஒரு சயின்ஸ். இது வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா ப்ரிவென்டிங் டிசீஸ், மெயின்லி த எல்டர் பீப்புள், மோர் தென் 65-year-old people, preventing disease, okay, and promoting their health. ஸோ இதை பற்றி படிக்கிறதா வந்து geriatric pharmacology. ஸோ ஹியர் elder people more than 65 year. What are the most common diseases in elderly people? They have Alzheimer disease, Parkinson disease, stroke, dementia, cataract, diabetes mellitus, arthritis, fracture, and cancer. So these are the common geriatric diseases. What is the reason for more sensitivity to drugs? ஏன் வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கணும்னா, ஏஜ் ரிலேட்டட் physiological changes make the elderly susceptible to that adverse drugs reaction because of aging. அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், அதனால் வந்து அது அந்த ட்ரக்ஸோட அட்வர்ஸ் ட்ரக்ஸ் ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இதை வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ ஹியர் what are the things, how the body handling, okay, pharmacokinetics and the drugs response, pharmacodynamics to medication. So here what is the thing, changes, physiological changes, renal impairment, hepatic changes. It is essential to prevent harm to that patient. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிசியாலஜிக்கலாக அவங்க பாடியில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், அதனால ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப லாட் ஆஃப் சைட் எஃபெக்டை ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நோட் பண்ணோம். ஓகே, ஸோ ஹியர் physiological changes, example renal impairment, hepatic changes. So it is essential to prevent harm to that patient. So இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் why more sensitive, because of advancing age, pharmacokinetics changes, pharmacodynamic changes, impairment of homeostatic mechanism. Homeostatic means body balance ஐ மெயின்டைன் பண்ணலை, ஓகேவா? அதாவது pH, சுகர், ப்ரெஷர் எதுவுமே வந்து இந்த ஹோமியோஸ்டாட்டிஸை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணும், ஓகேவா? அதாவது pH, சுகர், ப்ரெஷர் எல்லாமே அந்த ஏஜில் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாட்டி இஃப் சிவியர் மீன்ஸ் டெத் ஆல்சோ வில் ஹேப்பன். ஸோ இம்பேர்மெண்ட் ஆஃப் ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம், தென் கோஎக்ஸைட்டிங் டிசீஸ். அவங்க வந்து நிறைய டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அதனால இன்க்ரீஸிங் தட் அட்வர்ஸ் ட்ரக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம வந்து நோட் பண்ணோம். அலாங் வித்து பாலிஃபார்மசி, அவங்க வந்து ஒரே மோர் தென் 5 டிசீஸுக்கு வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. டயாபிட்டஸ், தென் ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன், தென் புவர் கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து நல்லா பாடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்து மோர் சென்சிட்டிவ். எதனால் அவங்க எல்டர் பீப்புளுக்கு எடுக்கிற ட்ரக்ஸை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணுங்கிறத பார்த்தா, அவங்க வந்து அட்வான்ஸ்டு ஏஜில் இருக்காங்க, அதனால் வந்து ஃபார்மகோகைனட்டிக்ஸ், ஃபார்மகோடைனமிக் சேஞ்சஸ் வரும். இம்பேர்மெண்ட் ஆஃப் தட் ஹோமியோஸ்டாட்டிக் மெக்கானிசம், ஓகே, நார்மல் மெக்கானிசம் இருக்குது, நார்மலாக ஹோமியோஸ்டாட்டிக்ஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அது இல்லாமல் அவங்க வந்து நிறைய டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மோர் தென் 5 ட்ரக்ஸ், பாலிஃபார்மசி மீன்ஸ் மோர் தென் 5 drugs because of that chronic disease. Okay, so along with all together, along with the drugs interaction and poor compliance, so that's why it's more sensitive. Altered drugs response in elderly, altered pharmacodynamics interaction with the receptor. அங்கே வந்து அவங்க அந்த ரெசிப்டார் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். So altered pharmacodynamic interaction with the receptor, then diminished homeostatic response, inability to accept. Okay, example reflex tachycardia, which is
commonly seen with vasodilator therapy is blunted in elderly due to baroreceptor function. Reflex tachycardia, side effect of vasodilator therapy. இதனால increasing heart rate because of the decreasing blood pressure. So reflex tachycardia, சைட் எஃபெக்ட் ஆஃப் வேசோடைலேட்டர், அதனால் ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகுது, பிளட் ப்ரெஷர் வந்து குறையுது. வேசோடைலேட்டர் தெரப்பி இஸ் பிளண்டட் inability in elderly due to baroreceptor function. Then neuroleptic tricyclic antidepressant, anti-Parkinson drugs, anti-hypertensive agent. This one also causes postural hypotension. இதுமே வந்து ஹைப்போடென்ஷனை ஏற்படுத்துது. தென் physiological changes with aging, body composition. ஸோ ஹியர் பாடி சிஸ்டம், அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்டேஷன் டிக்ரீசிங் டோட்டல் பாடி வாட்டர். ஸோ ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்னால பாடியில் வந்து என்ன, பாடி சிஸ்டத்தில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னா, டோட்டல் பாடி வெயிட் வந்து வாட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் பாடி மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் பாடி ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நார்மல் ஆர் டிக்ரீசிங் சீரம் அல்புமின். ஸோ பாடி காம்போசிஷனில் தீஸ் ஆர் த சேஞ்சஸ். தென் நார்மல் ஆர் இன்க்ரீசிங் ஆல்ஃபா 1 ஆசிட் glycoprotein increased by several disease state. Then next organ cardiovascular system. இங்கே வந்து என்ன ஆகுது, டிக்ரீசிங் myocardial sensitivity to beta adrenergic stimulation. Then decreasing baroreceptor activity. So here cardiovascular system we are discussing. Next decreasing baroreceptor activity, then decreasing cardiac output, then increasing total periphery resistance. So here only one things, increasing total periphery resistance, remaining all the things decreasing. So next organ CNS, decreasing weight and volume of that brain. Then alteration in several aspects of cognition. Then next organ is endocrine, thyroid gland atrophies with age. Because of aging, the thyroid gland oda size வந்து குறையுது. increasing incidence of, என்னென்ன இன்சிடென்ட் அதிகமாகுன்னு சொல்லி பார்த்தா, டயபிட்டஸ் because of endocrine gland secreted more, so diabetes mellitus, thyroid disease and menopause. Then next one is gastrointestinal tract. இங்கே வந்து என்ன ஆகுது, increasing gastric pH, decreasing gastrointestinal blood flow, then delayed gastric emptying and slowing intestinal transit. Then genitourinary tract, atrophy of that vagina due to decreasing estrogen. ஸோ இங்கே வந்து ஈஸ்ட்ரோஜனோட கவுண்ட் வந்து குறையுது. prostatic hypertrophy due to adrenogenic hormonal changes. age related changes may predispose to, so incontinence, so that means leakage of urine. so genitourinary tract, இங்கே வந்து அட்ராஃபி ஆஃப் வெஜினல், அதனால் என்ன ஆகுது, ஈஸ்ட்ரோஜனோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராஃபி டியூ டு adrenogenic hormonal changes. Then immune system, decreasing cell mediated immunity. Next one is liver, decreasing hepatic size and decreasing hepatic blood flow. Then oral, altered dentition, then decreasing ability to taste, sweetness, sour and bitterness. So here taste ability also decreasing. Next one is pulmonary effect, decreasing respiratory muscle strength, decreasing chest wall complaints, decreasing total alveolar surface, decreasing vital capacity, decreasing
maximal breathing capacity. So all the five things become decreasing. Next one is renal, decreasing glomerular filtration rate, decreasing renal blood flow, increasing filtration fraction, decreasing tubular secretory function, and decreasing renal mass. So here glomerular filtration, renal blood flow, everything decreases, only filter fraction only increases. Next is sensory organ. So here accommodation of the lies of that. Next is sensory organ, accommodation of the lens of the eyes. So here it will causes free precusis. Free precusis, that means loss of hearing, and decreasing conduction velocity. Then skeletal, loss of skeletal bone mass, osteopenia condition. Then skin and or hair, skin dryness, then changes pigmentation, epithelial thinning, loss of dermal thickness, then decreasing number of hair follicles and decreasing number of melanocytes in the hair bulb. Next, what are the challenges of geriatric pharmacotherapy? New drugs available each year which don't have long-term studies. Then advanced understanding of drugs interaction. Then increasing popularity of that nutraceuticals. Nutraceuticals means drugs derived from food sources that provided extra health. Then multi-comorbid state, one or more additional medical condition. ஓகே அவங்க வந்து சம் அதர் டிசீஸுக்கு வந்து கூட ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க, அதுவுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ பாலிஃபார்மசி கண்டிஷன், மோர் தென் 5 ட்ரக்ஸ். தென் மெடிக்கேஷன் கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து டெய்லி ட்ரக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிளட் யூரின் சாம்பிள் எடுத்து டெய்லி செக் பண்ணும், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. தென் எஃபெக்ட் ஆஃப் ஏஜிங், physiology of the drugs, then medical cost. இதெல்லாம் வந்து challenges. Then pharmacodynamics, okay, what body does the drugs? இங்கே வந்து ADME, absorption, distribution, metabolism and excretion வந்து பார்க்க போகிறோம். First one is absorption. So first location, oropharynx. இங்கே வந்து என்ன பண்ணுது, xerostomia, dry mouth. Then altered productive reflexes, nerve system related problem, it will causes oropharynx region. Then esophagus, reduced resting upper esophageal sphincter pressure, then reduced lower esophageal sphincter relaxation, then upward lower esophageal sphincter displacement into chest, then delayed esophageal emptying with tertiary contraction, then decreasing contraction and velocity and duration. Then reduce myenteric ganglion cell, then thickening of smooth muscle layer. These changes happen because of aging due to drugs absorption. So stomach, delayed emptying of liquid and solid. Small intestine, decreased small bowel transit. Colon region, no significant primary changes. Then anorectum, reduced rectal compliance, impaired rectal sensation, decreasing that sphincter pressure. So these are the changes happen because of that aging due to drugs absorption. Next, volume of distribution. First one is body water decreasing. When total body weight decreases, the volume of that distribution of hydrophilic substances such as ethanol and lithium decrease as well. So எப்போல்லாம் வந்து பாடி வாட்டர் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ், அதாவது எத்தனால், லித்தியம், இதோட லெவலில் வந்து குறையுது. தென் செகண்ட் ஒன் இஸ் டிக்ரீசிங் பாடி மாஸ், அதனால் வந்து டிக்ரீசிங் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதனால் வந்து பாடி மாஸ் குறையிறதுனால இது வந்து ஈஸியாக மசில் கூட வந்து பைண்ட் ஆகிட்டு டாக்ஸிசிட்டி ஏற்படுத்துது.
digoxin, then fat storage. So increasing that volume of distribution, lipophilic drugs. So fat act as a storage site, drugs accumulate bloodstream, decreasing plasma concentration. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, blood வந்து இந்த ஃபேட் வந்து ஆக்ட் as a ஸ்டோரேஜ் சைட் அடிப்போஸ் டிஷ்யூ, அதனால் வந்து ட்ரக்ஸ் வந்து அதுக்குள்ளே அக்குமுலேட் ஆகிறதுனால அதுலேயே இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது. ஸோ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. டைசிஃபம் ட்ரெசோடோன் then decreasing plasma, so plasma protein, decreasing protein, reducing mainly albumin, here reducing binding site leading to increasing percentage of unbound drugs, leads to toxicity. இங்கே வந்து என்னென்னா ப்ரோட்டீன் லெவல் டிக்ரீஸ் ஆகுதுனால அங்கே இருக்க பைண்டிங் சைட் வந்து குறையுது. அதனால் பைண்ட் ஆகாமல் அன்பவுண்டட் ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்கும். அது வந்து என்ன ஆகுது, டாக்ஸிசிட்டி ஏற்படுத்துது. எக்ஸாம்பிள் ஆஃப் த ட்ரக்ஸ் டைசிஃபம், வால்ஃப்ரோசிக் ஆசிட், பெனிட்டோயின், வார்ஃபெரின். ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன், ஆல்ஃபா 1 ஆசிட் கிளைகோப்ரோட்டீன், டிக்ரீசிங் பர்சன்டேஜ் ஆஃப் unbound or free drugs. Example quinidine, proprolol, erythromycin, amitriptyline. Next biotransformation. Whenever we take the drugs, it undergo phase 1 and phase 2. So drugs undergo phase 1 here, activation something, no changes, inactivation most. Okay, most of the things inactivation. So it undergo oxidation, reduction and hydrolysis product. Then it entered to phase 2. Here all the things inactivation, synthetic or conjugation product. Next enzymatic reaction, preparing drugs for elimination of that phase 1 reaction. இங்கே வந்து enzymatic reaction, preparing drugs, elimination. Okay, phase 1 இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா oxidation process catalyzed by cytochrome P450 enzyme. Phase 2 conjugation, addition of small chemical group which increasing solubility. Next metabolism, liver, decrease in hepatic microsomal drugs metabolizing activity. So because of that aging, their hepatocytes decreasing their metabolic activity, decreasing hepatic blood flow, then decreasing liver mass and size, often associated with decreasing first effect. So net effect, phase 1 metabolism decrease, phase 2 decreasing generally preserved. Then metabolic pathway, phase 1 oxidation, hydroxylation, dealkylation and reduction. Affect conversion to metabolites of whether lesser or equal or greater. Example diazepam, quinidine, furosemide and thiophyllene. Phase 2 gluconidation, conjugation and acetylation. So what is the effect? Conversion of inactive metabolites, lorazepam, oxazepam, temazepam. Then other factors affecting drugs metabolism. What are the other factors? Gender, comorbid condition, some other diseased conditions. Then smoking, drugs interaction, diet, races and this one frailty, that means weakness. Then elimination, removal of drugs from body by excretion, renal elimination, glomerular filtration, tubular secretion. Other minor pathway of elimination, feces, breath, sweat and saliva. So overall summary, that physiological changes, what are the physiological changes will happen in old age people? In absorption, increasing gastric pH, delayed gastric empty, decreasing blood flow, decreasing intestinal mobility. Then distribution, increasing body fat, decreasing total body water, decreasing serum albumin, increasing acidic glycoprotein. Metabolism, all the things decreasing hepatic mass, decreasing blood flow, decreasing phase 1 metabolism. Okay,
Then elimination, decreasing creatinine clearance, decreasing glomerular filtration rate, decreasing tubular filtration. Then pharmacodynamics, what drugs does the body, what are the factors here? Factors including number of receptor in target organ, ability of cell to respond to receptor occupation, then preservation of homeostatic mechanism, then preserve the original functional equilibrium. So these are the four factor. Next, receptor system. Okay, receptor system. Dopaminergic neuron releasing dopamine. Dopaminergic receptor releasing dopamine. This one decreasing in dopamine turnover, because of that increasing Parkinsonism disease. Then serotonergic, that means serotonergic neuron releasing serotonin. This one decreasing 5-HT receptor, and 5-HT receptor more prone for depression. Then norepinephrine neuron releasing norepinephrine. This one decreases leads to sluggishness. Cholinergic neuron releasing acetylcholine. This one decreasing, so because of that it leads to dementia. Next, GABAergic neuron releasing GABA. This one decreasing leads to hyper excitability. So pharmacokinetics and pharmacodynamic changes result in decreasing clearance, increasing sensitivity to medication in elderly. Use lower dose with a longer interval, reducing the possibility of adverse drugs reaction. Careful monitoring necessary to ensure successful outcome. So overall, a summary for drugs using elderly people. Important point: absorption considered, alternative formulation, monitor therapeutic drugs level closely. Distribution, adjust the dosage. Okay, be caution with highly protein bounded drugs. Then metabolism, use lower starting dose. லோவராக தான் ஸ்டார்ட் பண்ணும். மானிட்டர் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். Then excretion and adjustment, that adjusted dosage. Then avoid nephrotoxic drugs. Start slow. Other things, ஸ்டார்ட் வந்து ஸ்லோவாக வந்து லோ டோஸாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோ வேவாக கோ ஸ்லோ. தென் ரிவ்யூ மெடிகேஷன் ரெகுலர்லி. கன்சிடர் ட்ரக்ஸ் இன்ட்ராக்ஷன். சில பேர் வந்து மோர் தென் 5 ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து என்னென்ன ட்ரக்ஸோட இன்ட்ராக்ஷன் என்ன வருங்கிறத பார்க்கணும். மானிட்டர் அட்வர்ஸ் எஃபெக்ட். தென் simplify that regimen. Then educate that patient. Simplify the things. ட்ரக்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்து எஃபெக்டிவ் வேவாக வந்து நம்ம பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ நெசசரி டு என்ஷூர் சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம். இந்த வீடியோவில் வந்து எல்டர் பீப்புளுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கலாம், ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அண்டு டைனமிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.